ஹலோ, இன்றைக்கி நான் உங்களுக்கு யூஸ்வலாக செய்கிற ஒரு ஸ்நாக்கோ இல்லை சைட் டிஷ்ஷோ இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெல்லிக்காய் வச்சு ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே பார்ப்போமே. அப்புறம் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க. போகலாமா? நெல்லிக்காய் 1/4 கிலோ, வெல்லம் 200 கிராம்ஸ், வறுத்து அரைச்ச ஓமம் 1/2 டீஸ்பூன், வறுத்து அரைச்ச ஜீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சுக்கு பவுடர் 1 டீஸ்பூன், ராக் சால்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், சுகர் பவுடர் 1/2 கப். 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கரில் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றினா போதும், நிறையா ஊற்ற வேண்டாம். இதை நம்ம குக்கர் மூடியை போட்டு ஒரு 2 அல்லது 3 விசில் வர வரைக்கும் விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அதுலேயே நல்லா வெந்துடும் நெல்லிக்காய். 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 விசில்லையே நெல்லிக்காய் நல்லா வெந்துடும், சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டுடலாம். இந்த வெந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி வந்து அப்படியே நெல்லிக்காவுடைய எல்லா இதுவும் அதில் இருக்கும். அதை அப்படியே எடுத்து நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பாயிலான நெல்லிக்காவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம டீசீட் பண்ணோங்க. ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இது நல்லா பாயிலாக இருக்குது. லைட்டாக கையில் எடுத்து அப்படி ப்ரெஸ் பண்ணாலே 2ஆக உடஞ்சிரும். நம்ம எல்லாம் அந்த ஃப்ளஷெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அந்த சென்டரில் இருக்கிற சீடை மட்டும் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெல்லிக்காயில் அந்த வைட்டமின் சி கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் தெரியறதில்ல, யாரும் சாப்பிட்றதில்ல. நம்மளாம் சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருக்கோம். ஒரு அருமையான ஃப்ரூட் இது. எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம டீசீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அது இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு இந்த பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. இது ஏறக்குறைய 1 கப்பு வந்திருக்கு. இந்த பேஸ்ட்டில் உள்ள அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு. இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அதுக்கு பிறகு நம்ம மற்ற மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டோட நான் 1 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன், நல்லா தூளாக்கி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வெல்லத்தில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குன்ட்டு. இது வந்து பாடி ரெசிஸ்டன்ஸ் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸு. ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லது. ஸோ அதனால தான் நம்ம இந்த வெல்லத்தை நெல்லிக்காவோடு நம்ம சேர்க்குறோம். இது 2யும் போட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, நெல்லிக்காவோட சேர்ந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் ஓமமும் ஜீரமும் நல்லா வறுத்து அரைச்சி எடுத்துருக்காங்க. அந்த பவுடரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இந்த ஓமம் வந்து இன்டைஜஷன், இந்த அசிடிட்டின்னு வாங்கல, வாயு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது உடனே நல்ல ரிலீஃப் இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்ந்துடும். இதுக்கு பிறகு நான் வந்து ராக் சால்ட் போட போகிறேன். மலை உப்புன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மலை உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், இன்னொரு 1/2 டீஸ்பூன் நம்ம நார்மல் சால்ட்டு. மலை உப்பு வந்து இதுவும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பிபியை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குங்க. இதெல்லாம் நம்ம அப்பப்போ சேர்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய சாப்பாட்டில். இப்போ வந்து சுக்கு போடுறேன், ட்ரை ஜிஞ்சர். இது 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் போடுற ஒவ்வொரு ஐட்டமும் மெடிசன் தாங்க. இப்போ
போட்ட மசாலாலாம் நல்லா சேர்ந்துருச்சு. இதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் சொல்லுவோம்ல, இது வந்து ஒரு புளிப்பை கொடுக்கும். இது எதுக்குன்னா நெல்லிக்காயில் இருக்கிற புளிப்பு வந்து ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது போடுறோம் ஆம்ச்சூர் பவுடர். இது எல்லா கடைகளிலும் கிடைக்கும், முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தவால் அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மிக்சரு, இதுதான் கரெக்டான பதங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் இதை ஆற விடணும். இப்போ இன்னொரு பிளேட் எடுத்து அதில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் செட் பண்ணி வச்சிடலாம், அது ஆறட்டும். ஏன்னா இப்போ கையை வச்சு எடுக்க முடியாது, ரொம்ப கொதிக்கும், அது கையில் ஒட்டிக்கும் அப்படியே. அதனால் கொஞ்சம் ஆறினோடனே கை சூடு தாங்குற அளவுக்கு வந்த பிறகு அதை எடுத்து நம்ம உருண்டையாக எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஆக்சுவலி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க, வெளியும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். இது அப்படியே லேகியம் மாதிரி கூட சாப்பிட்றலாம். அதை இப்போ நம்ம ஒரு 1/2 கப் சுகரை பவுடர் பண்ணி வச்சுக்கலாங்க, அதில் தான் நம்ம வந்து இதை கோட் பண்ண போகிறோம். இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம ஈக்குவலாக பிரித்து வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம எடுத்து உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இன்னும் நல்லா சூடாக தான் இருக்குது இந்த பேஸ்ட். இந்த நேரத்தில் கையில் ஒட்டிக்கும். இது என்ன செய்யணும், கொஞ்சோண்டு இந்த சுகர் பவுடர் எடுத்து உள்ளங்கையில் போட்டுட்டு இதில் ஒரு போர்ஷன் எடுத்து கையில் அந்த உள்ளங்கையில் வச்சு நல்லா அப்படியே பால் மாதிரி உருட்டிடலாம். அதுக்கு பிறகு அந்த சுகர் பவுடரில் போட்டு நல்லா கோட்டிங் கொடுக்க வேண்டியது தான். அதுக்கு பிறகு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 இயர் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியே வச்சாலே ரொம்ப நாள் இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம உருண்டையாக பிடிச்சவங்க, இல்லைன்னா அப்படியே லேகியம் மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். பெரியவங்களாம் மார்னிங் 1 ஸ்பூன் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு 1/2 டீஸ்பூன் கொடுக்குறோம். அஜீரணம் சம்மந்தப்பட்ட எல்லா கோளாறும் இதில் போயிடும், ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டருங்க. இந்த இம்யூனிட்டியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நாட் ஓன்லி தட், இந்த இன்சோம்னியான்னு வாங்க தெரியுமா, நைட்டில் தூக்கம் வராமல் இருக்கிறவங்க, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் குட் ஃபார் ஹார்ட் அண்ட் டயபெட்டிஸ். அதே மாதிரி இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு தான் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும், அந்த பிக்மெண்ட்ஸு பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வராது. அதே மாதிரி யங் ஏஜ்லேயே கிரே ஹேர் வருது தெரியுமா, நரைச்ச முடி, அதெல்லாம் தள்ளி போயிடும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வராது. டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுது. ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம நெல்லிக்காவை பற்றி. இந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்போதும் கிடைக்காது, சீசனில் தான் கிடைக்கும். இந்த மாதிரி சீசனில் கிடைக்கும் போது நம்ம எடுத்து இந்த மாதிரி மெடிசன் மாதிரி இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் இதை அப்படியே குழந்தைங்களாம் விளையாட்டு போல் கொடுத்துடலாம், அவங்களும் சாப்பிட்ருவாங்க. நெல்லிக்காவை தனியாக கொடுத்தா தான் யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் இதை செஞ்சு நீங்கள் வச்சுங்க, கண்டெய்னரில் போட்டு வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு மெடிசன் மாதிரி தான். இப்போ நான் செஞ்சு காட்டின இந்த நெல்லிக்காய் லேகியம் இல்லை நெல்லிக்காய் கேண்டி எது வேணாலும் சொல்லலாம். இதில் போட்டிருக்க ஒவ்வொரு பொருளும் மெடிசனல் வேல்யூ உள்ளது தாங்க. எல்லாமே நம்மளுக்கு டெய்லி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக கொடுங்க. இதெல்லாம் இயற்கையாக கிடச்சது. அந்த காலத்தில் நம்மளுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டோம், திரும்பவும் அதை நோக்கி போனோம். அதுக்காக இந்த மாதிரி நான் இனிமேல் இந்த ஒரு ஹெல்த் ஷோ கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி பொருளை வச்சே தான் நான் செய்யலான்ட்டு இருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இதை பற்றி எனக்கு நல்ல சஜஷன்ஸும் கொடுங்க. திரும்பவும் உங்களை அடுத்த ஷோவில் மீட் பண்ணுறேன். Until then, good day.